இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கிளான் அரச மாநகரின் தூய்மை குறித்து ஸ்லாங்கூர் சுல்தான் பெருத்த ஏமாற்றம் வருத்தம். கிளான் அரச மாநகரின் தூய்மை குறித்து ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா பெருத்த ஏமாற்றமும் வருத்தமும் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள், குறிப்பாக கிளான் துறைமுகம் வழியாக வரும் கப்பல் சுற்றுலா பயணிகள் அத்துறைமுகமும் கிளான் மாநகரமும் குப்பைகளால் மாசடைந்திருப்பதாகவும் பார்ப்பதற்கே அருவருப்பாக இருப்பதாகவும் புகார் கூறுகின்றனர். ஒரு பக்கம் கிளான் அரச மாநகரின் வரலாற்று சிறப்பையும் வளர்ச்சியையும் கண்டு நாம் பெருமிதம் கொள்ளும் அதே சமயம் மறுபக்கம் அசுத்தமாகவும் அலங்கோலமாகவும் இருப்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். குப்பை கூளங்களால் ஆறுகள் படுமோசமாக தூய்மைக்கேடு அடைந்திருப்பதை சொல்லவே வேண்டாம் என சுல்தான் ஷரஃபுடின் வருத்தத்துடன் தெரிவித்தார். ஆற்றில் குப்பைகளையும் முறையான பராமரிப்பு இல்லாததால் அடைத்துக் கொண்டு கால்வாய்களிலும் கிளானில் அடிக்கடி திடீர் வெள்ளம் ஏற்படுகிறது. தாய்லாந்து தாஃபிஸ் பள்ளிகளுக்கு ஜொஹூரில் நன்கொடை திரட்டா மோசடி கும்பல் கைது. தாய்லாந்து செங்லாவில் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு தாஃபிஸ் பல்கைகளை கட்டுவதற்கு என கூறி பொதுமக்களிடம் நன்கொடை திரட்டும் கும்பலை சேர்ந்த 2 ஜொஹூரில் கைதாகியுள்ளனர். வெளிநாட்டு சகோதரர்களான 54 மற்றும் 47 வயதுடைய அவர்கள் உலுதிராம் தாமான் திராம் பாருவில் அக்கும்பல் தங்கியிருந்த வீட்டில் கைது செய்யப்பட்டனர். அதே வீட்டிலிருந்து ஓர் உள்ளூர் ஆடவரும் 5 வெளிநாட்டு ஆடவர்களும் மீட்கப்பட்டனர். 20 முதல் 70 வயதிலான அவர்கள் நன்கொடை திரட்ட கட்டாயப்படுத்தப்பட்டு வரக்கூடாது. ஜொஹூர் பாரு, ஸ்ரீ அலாம், குலாய், ஆயர் இதாம், சிபாங் ரிங்காம் போன்ற இடங்களை குறிவைத்து 2019ஆம் ஆண்டிலிருந்து அந்த கும்பல் செயல்பட்டு வந்துள்ளது. இந்த நன்கொடை திரட்டும் மோசடி கும்பலின் மூளையாக செயல்பட்டதாக நம்பப்படும் அண்ணன் தம்பி இருவரும் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் கண்டறியப்பட்டதாக ஜொஹூர் போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். பூச்சோங் பெருமாய் குடியிருப்பில் தொப்புள் கொடியுடன் ஆண் சிசு கண்டெடுப்பு. ஸ்லாங்கூர் பூச்சோங் பெருமாய் அடுக்குமாடி குடியிருப்பின் படிக்கட்டில் தொப்புள் கொடி அறுக்கப்படாத ஆண் சிசு பல்நோக்கு பையனுள் கண்டெடுக்கப்பட்டது. அதனை புதன்கிழமை மாலை பொதுமக்கள் கண்டெடுத்து போலீசுக்கு தகவல் கொடுத்ததாக சுபாஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் வான் அசிசா வான் மமாட் தெரிவித்தார். சுத்தப்படுத்தப்பட்ட நிலையில் துணி எதுவும் இல்லாமல் அக்குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. சிகிச்சைக்காக செடாங் சுல்தான் இட்ரிஷா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2.84 கிலோகிராம் எடையுடன் 54 சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட அக்குழந்தையை தற்போது ஆரோக்கியமாக இருப்பதாக வான் அசிசா தெரிவித்தார். அந்த பச்சிளம் குழந்தை அங்கு கைவிடப்பட்ட சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பீங்கான் பாத்திரங்களில் கம்யூனிஸ்ட் கலாச்சார விளம்பரமா? கிளான் பார்பிக்யூ உணவகத்தில் அதிரடி சோதனை. ஸ்லாங்கூர் கிளான் பண்டார் புத்திகானில் கம்யூனிச கலாச்சாரத்தை விளம்பரப்படுத்துவதற்காக கூறப்பட்ட பார்பிக்யூ உணவகத்தை நேற்று முன்தினம் போலீஸ் முற்றுகையிட்டது. உணவு மற்றும் பானங்களை பரிமாறும் உபகரணங்களில் கம்யூனிஸ்ட் தலைவர்களின் படங்கள் அச்சிடப்பட்டிருப்பதாக வெளியான தகவல்களை அடுத்து அந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. யூடியூபில் வைரலான ஒரு வீடியோவை ஆதாரமாக கொண்டு வேவு பார்த்து ஜாலான் கசுவாரினாவ் 6 அமைந்துள்ள அவ்வுணவகத்தில் தென்கிளான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை சோதனையில் இறங்கியது. அந்த சோதனையில் உணவகத்தின் நிர்வாகியான 20 வயது ஆடவர் கைதானதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் கூறினார். சீன மொழி எழுத்துக்களோடு சீன கம்யூனிஸ்ட் தலைவர் மறைந்த மா ஜோதாங் மற்றும் அவரின் கூட்டாளிகள் முகம் பொறிக்கப்பட்ட பீங்கான் தண்ணீர் ஜக்குகள், பீங்கான் குவளைகள், சூப் குடிக்கும் பீங்கான் கரண்டிகள் மற்றும் கட்டண ரசீதுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உணவகத்தில் பயன்படுத்த ஏதுவாக சீனாவில் இருக்கும் இணை உரிமையாளரால் அந்த உணவு உபகரணங்கள் வாங்கப்பட்டதாக கைதான சந்தேக நபர் போலீசிடம் தெரிவித்துள்ளார். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமையில் கும்பாபிஷேகம் விழா கண்டது போர்ட் கிளான் ஸ்ரீ நாகம்மன் ஆலயம். போர்ட் கிளானில் மிகவும் பிரபலமான சக்தி வாய்ந்த ஸ்ரீ நாகம்மன் ஆலயம் இன்று மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமையில் மிகவும் கோலாகலமாக குடமுழுக்கு கண்டது.
ஜாலான் செரோஜாவில் உள்ள பல ஆண்டுகளாக ஆசி அருள் வழங்கி வருகின்ற ஸ்ரீ நாகம்பாளுக்கு இன்று அதிகாலை தொடங்கி ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சக்தியின் வடிவான நாகம்பாள் குடிகொண்டிருக்கும் அவ்வாலயத்தில் சரியாக 6 மணிக்கு மேல் புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பிற்பகல் 12 மணிக்கு அலங்கார தீபாராதனைகள், மகேஸ்வர பூஜையுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டுள்ளது. பக்தி முழக்கங்கள் விண்ணை எட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்பாளை தரிசிக்க செய்தனர். இவ்விழாவில் மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ சரவணன் உட்பட பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு நாகம்பாளின் ஆசி பெற்று சென்றனர். 2026 ஆண்டு ஜனவரி முதல் நாட்டின் நுழைவு பகுதியின் நடவடிக்கை கட்டுப்பாட்டை DBKL எடுத்துக்கொள்ளும். AKPS எனப்படும் மலேசிய எல்லை பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நிறுவனம் 2026 ஆண்டு ஜனவரி முதல் மாநாட்டின் ஒட்டுமொத்த 111 நுழைவு நடவடிக்கைகளை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 ஆண்டு பிப்ரவரி 1 தொடங்கும் AKPS-இன் முன்னோடி செயல்பாட்டில் கிளந்தான் ரந்தாவ் பஞ்சோங்கில் உள்ள குடிநுழைவு சுங்கத்துறை தனிமைப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு வளாகத்துடன் 22 குடிநுழைவு மையங்களை உள்ளடக்கியுள்ளது. 2026 ஆண்டில் நாட்டின் அனைத்து 114 நுழைவு மையங்களிலும் செயல்பாடுகளை AKPS எடுத்துக் கொள்ளவிருப்பதால் நாங்கள் இன்னும் பணியாளர்களை அதிகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் என உள்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சம்சுல் அன்வார் நஸ்ரா தெரிவித்திருக்கிறார். காஜாங்கில் காருக்குள் இழுத்து போட்டு செல்லப்பட்ட பெண் அது கடத்தல் அல்ல என போலீஸ் தகவல். ஸ்லாங்கூர் காஜாங் ஜாலான் சம்ரூட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் நுழைவாசலில் ஒரு பெண்ணை 2 ஆடவர்கள் கடத்தியதாக கூறப்படுவதை போலீஸ் மறுத்துள்ளது. அது தொடர்பில் இதுவரை யாரும் புகார் செய்யவில்லை என காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். டிக்டாக்கில் வைரலான அந்த வீடியோக்கள் இன்னும் குறித்து சில விசாரணை நடத்தியதில் அது ஒரு கடத்தல் சம்பவம் அல்ல என உறுதியானது. மாறாக ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் நிகழ்ந்த பிரச்சனை என சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சி வாயிலாக கண்டறியப்பட்டது. எனினும் சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறியும் விசாரணைக்காக அத்தம்பதி மற்றும் அடுத்த வாரிசன உரிமையாளரை அடையாளம் காணும் முயற்சியில் போலீஸ் ஈடுபட்டுள்ளதாக நஸ்ரோன் சொன்னார். முன்னதாக வைரலான வீடியோவில் பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடவும் அவரை அடையாளம் தெரியாத நபர் அடித்து பிடித்து இழுத்து காண முடிந்தது. இருவரையும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் பாதுகாவலரும் பொதுமக்கள் திட்டி அமைதிப்படுத்த முயன்ற வேளை அவரை பார்த்த வாகன ஓட்டிகள் ஹாரனை அடித்து சென்றனர். சற்று நேரத்தில் அப்பெண்ணை காருக்குள் இழுத்து போட்டுவிட்டு அவ்வாடவர் அங்கிருந்து கிளம்பினார். ஈப்போ செப்பாயாங்கில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் நல்கினார் அமைச்சர் காங்கோர்பிங். ஈப்போ அரேனா கெப்பாயாங் புத்ராவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் DAP தோள் கொடுக்க நிற்கிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் கெப்பாயாங் DAP சேவை மையமும் DAP நடவடிக்கை பிரிவும் களத்தில் இறங்கி பல்வேறு பணிகளை மும்முரமாக மேற்கொண்டுள்ளன. பல்வேறு அரசு நிறுவனங்களுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களை வெள்ள நிவாரண மையங்களுக்கு மாற்ற உதவியது, இலவசமாக கனிம நீர் புட்டிகளை விநியோகித்ததும் அவற்றில் அடங்கும். தவிர வெள்ளம் வற்றிய கையோடு ஈப்போ மாநகர் மற்றும் தீயணைப்பு மீட்புத்துறை அரசு சாரா அமைப்புகளை உள்ளடக்கி 350க்கும் மேற்பட்டோரை களத்தில் இறக்கி துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் 285 மெட்ரிக் டன் குப்பைகளை அகற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 1000 ரிங்கெட் வீதம் மொத்தம் 2,55,000 ரிங்கெட் வெள்ளை நிவாரண நிதியும் பட்டுவாடா செய்யப்பட்டது. வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் காங்கோர்பிங் வாயிலாக மத்திய அரசு 108 மில்லியன் ரிங்கெட் செலவில் அப்பகுதிக்கான வெள்ள தடுப்பு திட்டங்களுக்கு உடனடியாக டெண்டர் விடப்பட்டுள்ளது. பாங்காக்கில் மனைவி மகன் மீது பிக்கப் வாகனத்தை ஏற்றிய கணவன் கைது. தாய்லாந்தில் நகோன் சி தம்மராட் வட்டாரத்தில் போலீஸ் நிலையத்திற்கு வெளியே தனக்கு சொந்தமான பிக்கப் வாகனத்தில் மனைவி மற்றும் மகனை மோதி தள்ளிய ஆடவனை போலீசார் கைது செய்தனர். கடந்த 2 வார காலமாக தலைமறைவாக இருந்த 27 வயது பினோ சிசூஸ்காய் கிராபில் உள்ள அவனது குடும்ப வீட்டில் கைது செய்யப்பட்டார்.
அந்த ஆடவனுக்கு எதிராக அவனது மனைவியான 26 வயதுடைய லேக் மகன் மற்றும் குடும்பத்தினர் இதர உறுப்பினர்கள் நவம்பர் 20ஆம் தேதி போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகார் செய்திருந்தனர். தனது கணவரினால் அடிக்கடி உடல் ரீதியில் துன்புறுத்தப்பட்டு வந்ததால் பாதுகாப்பு குறித்து அஞ்சியதால் அவருக்கு எதிராக போலீஸ் புகார் செய்ததாக லேக் தெரிவித்தார். மனைவி மற்றும் பிள்ளைகளை வாகனத்தில் மோதிக்கொள்ள முயன்றதாக அந்த சந்தேக பேர்வழிக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மௌனம் கலைந்தார் ஷேக் ஹசீனா. வங்காளதேசத்தில் இனப்படுகொலை நடப்பதாக குற்றச்சாட்டு. வங்காளதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் இனப்படுகொலை செய்வதாக நாடு கடந்து வாழும் நாட்களில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினரை இடைக்கால அரசு பாதுகாக்க தவறிவிட்டது. மிகவும் நுட்பமான முறையில் சிறுபான்மையினர் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுவதாக இணையம் வாயிலாக தமது ஆதரவாளர்களிடம் பேசிய போது யூனுஸ் மீது ஷேக் ஹசீனா சரமாரியாக குற்றங்களை சாட்டியுள்ளார். ஆகஸ்ட் பதவி துறந்து நாட்டை விட்டு தப்பியோடி இந்தியாவில் தஞ்சமடைந்த பிறகு ஹசீனா பொதுவெளியில் பேசுவது இதுவே முதன்முறை. இவ்வேளையில் வங்காளதேசத்தில் இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்படும் இனவெறி தாக்குதலுக்கு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அதனை மலேசியா சார்பில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக கண்டிக்க வேண்டும் என செனட்டர் ஆர் லிங்கேஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார்.